ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் ஆகிட்டது. ஆனால் இன்னும் மதுக்கடை வந்து அடைக்கிறேன்னு சொல்லிட்டு முழுசாக எதுவும் அடைக்கல. தனியார் கடை வந்து மீண்டும் மீண்டும் அதிகமடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. அதுபோக தமிழ்நாடு வந்து இந்த ஃப்ரீயாக கொடுக்குறேன்றதை நிறுத்திட்டு மக்களுக்கு நல்ல கல்வி, பாதுகாப்பு, படிப்பு மூன்றையும் நல்லா செஞ்சால் நல்லாயிருக்கும். தற்போதுள்ள தாவேகா ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி 100 நாட்களில் சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாட்டில் எங்களை தவிர வேற யாராலையும் ஒன்றும் செய்ய இயலாது என்று நினைத்தவர்களை தவிடுபுடி ஆக்கியதுதான் ஆட்சி மாற்றம். சுதந்திர தின விழாவில் கிராம சபை கூட்டங்களில் மது போதை ஒழிக்கும் உறுதிமொழிகளும் குடி தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று எடுத்திருக்கிற சூழ்நிலைகளும், காவல் நிலையங்களிலே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தனி சிறப்பு படைகள் அமைப்பதும், சிங்கப்பெண் படை அமைப்பதும் போன்ற திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் தமிழகம் என்பது வெற்றி வெற்றி என்ற வார்த்தைகளால் அந்த கொள்கையின் அடிப்படையிலே அமைந்திருப்பதும் இந்த 100 நாட்களிலே மாபெரும் சாதனை என்பதும் தெரிகிறது. நம்ம தேனி மாவட்டத்தில் 3 வழித்தடங்களை வந்து கனிம வள திருட்டு தொடர்ந்து நடைபெற்று கொண்டுட்டே இருக்கு. நம்ம கனிம வள அமைச்சர் வந்து அதுக்கு தடை வச்சிருந்தாரு. அதை மீறியும் இப்போ கனிம வள திருட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கேரள மாநிலங்களில் இல்லாத கனிம வளமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இது நிரந்தரமா தடை பெற்றாங்க அப்படின்னா ரொம்ப நல்லதா இருக்கும். விஜயனை வந்து மக்களுக்கு வந்து மாசம் பெண்கள் உதவித்தொகை வந்து 2500 ரூபாய் தரதாக வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா இன்றையோட 100 நாள் நிறைய பெற்றுச்சு. ஆனா இன்னும் எங்களுக்கு வந்து அந்த சொன்ன வாக்குறுதி வந்து இன்னும் மாத ரூபாய் 500 ரூபாய் போட்டு விடல, 2000 ரூபாய் போட்டு விடல. ஆனா அதை கொடுத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.